இலங்கைக்கு கடவுளின் கோபம் ஏற்பட்டு விட்டது, உடனடியாக தான தர்மங்களை செய்து நாட்டை காப்பாற்றுங்கள், கடவுள் கொந்தளித்து விட்டார், கடவுளின் சாபம் வந்து விட்டது. என்ன ஜோசியர் யோசிக்கிறீங்களா? வேற யாரு? யாராச்சும் யூஎன்பில இருந்து பேசியிருப்பாங்க. இது நம்பிக்கையில்லா பேரணி சம்பந்தம் இன்னைக்கு எஸ்ஜேபில காவிந்த ஜெயவர்தன் ஒரு கருத்து சொன்னாரு. இது நம்பிக்கையில்லா பேரணியில நாங்க எப்படி தோத்துருவோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு வாக்கு போட்டு இதை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஆளும் தரப்புல இருக்கு 159 பேர் கையில தான் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிங்க, நான் போறேன். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தலை டோனி எப்படியோ என்பிபி அரசாங்கத்துக்கு அருணகுமார் ரசாநாயக் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேப்டன் ரிசைன் பண்ணா அணியின கதை முடிஞ்சுட்டானே. அப்படித்தானே இருக்கு நிலைமை. 22 வயதுல கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல ஒரு படம் எடுக்கிறதுக்கு துன்ப நிதிக்கு பணம் எப்படி வந்தது அப்படி இப்படி என்று உண்மையில சிவகார்த்தியின் தரப்பு வந்து நேற்று ராவில இருந்து ஒட்டிய குதூகலமா அப்படின்னா விஜய் என்ன செய்ய சொல்றீங்க? விஜய கொல்லணுமா எல்லாருமா சேர்ந்து? விஜய கொன்றுவோமா எல்லாருமா சேர்ந்து? அவர் கேட்கிறாரு, ஒரு மனுஷனை வாழ விடுங்களேண்டாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நல்லா இருக்க. நேற்று என் அன்பு நேயர்கள் நான் போட்ட ஷர்ட்டுக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க. சூப்பரா இருக்கு ஷர்ட், அருமையான ஷர்ட் சொல்லிருந்தாங்க. அது நம்மட அம்மா அந்த ஷர்ட்டை அனுப்பி வச்சாங்க. அப்ப அதை நீண்ட நாளைக்கு ப்ரோ போட்டேன். அதுதான் அந்த ஷர்ட் அழகா இருக்கு. வீட்டுக்குள்ள கொலைய விடுற வகையில தம்பி அடுத்ததுக்கு போகும் தான் தெரியும் தன்னை மகனுக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு. வைஃப் மீத கேட்டுக்கொள்ளுங்க. அது சரி. திருப்பி விட்டு யூடியூப்ல போட்டுட்டீங்க. சரி, அது சரி, ஓகே. என்ன மாதிரி டீல்ஸ் பிணைகள் எல்லாம் கொழும்புல இன்னைக்கு ஆமா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை. இன்னைக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு டாக்டர் தேவானந்த் அவர்களுக்கு. அப்போ அவருக்கு அப்பா நீதிமன்றத்துல இருந்து வெளியேறி இருக்காரு. பிணை வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்னும் ஒரு நீதிமன்ற விவகாரம் இருக்கு டில்சான். உங்களோட ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி தீர்ப்பும் கொடுத்திருக்கிற நீதிமன்றம். அது தொடர்பில் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு செவியும் எடுத்திருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளரோட நீங்க பேசியிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க சுருக்கமா சொல்லுங்க. எப்படி என்ன மார்னிங் வந்து இன்னைக்கு வந்து நீதிபதி ஆஷா அவங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து இதுக்கு வந்து தடை விதிக்க தேவையில்ல, இது வந்து யூஏ சான்றிதழை வழங்குங்க, உடனடியா வழங்க, யூஏ சான்றிதழை வழங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப தணிக்கை வாரியம் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த விஷயத்தை அவங்க சொன்ன அந்த கருத்தை வந்து திரும்ப மேன்முறையீடு செஞ்சிருக்காங்க. இல்ல சரி வராது, இதை நாங்க மேன்முறையீடு செய்யறோம்னு திரும்ப மேன்முறையீடு செய்யுங்க. இப்ப இந்த டைம் நாங்க இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ற டைமுக்கு இப்போ தலைமை நீதிபதி அவர்களுடைய தலைமையில இப்போ வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கதா சொல்றாரு. சோ இது கொஞ்சம் எழுப்பறியாக கூடிய நிலைமையில தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு என்னத்தான் சொன்னாலும் ஒரு தரப்பு ஓகே இதுல பிரச்சனை இல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்னாலும் வாரியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்ப படம் இல்ல சென்சார் போர்டு சொல்றதான் செய்யணும், படக்குழுவினர் சென்சார் போர்டு சொல்றதை செய்யணும்னா படக்குழுவினர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள். சோ ஏதோ ஒரு தரப்பு, இரண்டு தரப்புல ஒரு தரப்பு எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சட்ட போராட்டமா தான் இருக்க போகுது இல்லையா போகுது. ஆனா ஒன்று மட்டும் உண்மை டெல்சா, துன்ப நிதி செலவழிச்ச பல கோடி ரூபாய் ஆகா ஓஹோண்டு வரப்போகுது. எனக்கு ஒரு பெரிய அதிசயம், உலகத்தில் நடந்த பெரிய ஒரு அதிசயம், அதை நீங்க கேட்க உண்டு. 22 வயதுல கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல ஒரு படம் எடுக்கிறதுக்கு துன்ப நிதிக்கு பணம் எப்படி வந்தது அப்படி இப்படி என்று உண்மையில அந்த மற்ற தரப்பு சிவகார்த்தியின் தரப்பு வந்து நேற்று ராவில இருந்து ஒட்டிய குதூகலமா என்ன சொல்ற தொடர் பாட்டிகள்ல இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு தமிழகத்துல இருந்து சொல்றாங்கன்னு சொன்னால் இது வந்து அதாவது திமுக பிஜேபி இணைஞ்ச ஒரு நடவடிக்கை தான் இது. திமுக பொறுத்தவரையில இப்ப பிஜேபியை பொறுத்தவரையில என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வரணும், திமுக பொறுத்தவரையில விஜய் இல்லாமக்கணும். அதான் நேற்று மூத்த உடவியலாளர் மணி கேட்டார், அப்படின்னா விஜய் என்ன செய்ய சொல்றீங்க? விஜய கொல்லணுமா எல்லாருமா சேர்ந்து? விஜய் கொன்றுவோமா எல்லாருமா சேர்ந்து? அவர் கேட்கிறாரு, ஒரு மனுஷனை வாழ விடுங்களேண்டாப்பா. பட் டில்சான் இருக்கிறீங்க, நீங்க ஒரு வளர்ந்து வர ஊடகவியலாளர், நீங்க எல்லாரையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு போக்குள்ள உங்களை நாங்க வரவேற்கிறதா அல்லது உங்களை நாங்க அப்ரிசியேட் பண்றதா அல்லது உங்களோட கூட நிக்கிறதா? டில்சான் அப்படி இழுத்து விழுத்தலாம், டில்சான் முதுகுல எப்படி இதே உண்மையில சொல்ல போனால் அடுத்த இன்னொரு ஒற்றுமை பாத்தீங்களா டில்சான்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் அல்லது அரசியல்வாதி தான் விஜய்.
அந்த வேறு மாநிலங்கள் அல்லது வேறு கொள்கைகளோட இப்ப யாரு கமலஹாசன் எடுத்துக்கொண்டா அவர் ஒரு பிராமண பின்னணி, யாரு திமுக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ரஜினிகாந்த் அப்படி இந்த தமிழகத்துல திரையுலகிற கோல் வச்சுற முக்கியமான யாருமே வாய் திறக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் இப்போது திமுகவின் தொங்கு சதைகளா தொங்கி கொண்டிருக்கிறாங்க, டண்டனக்கா டனக்கு டக்கான்னு. அப்ப அவங்க எல்லாம் ஸ்டாலின் மனம் புண்படுற மாதிரி நடக்கல. ஒருவேளை கலைஞர் இருந்திருந்தாருண்டா இந்த விடயத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அரசியல் ரீதியாக அவர் கடும் முரண் இருந்தாலும் கலைஞர் மற்றது அங்க இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமா கையாண்டிருப்பாங்க. இது நான் உங்கள்கிட்ட எல்லாத்திலையும் பிளகான்றது எங்கண்டாடில் தான் எண்ட இயலாம உங்களோட நான் போட்டி போடணும்டா என்ற திறமையை வச்சு போட்டி போடணும். அவ்வளவுதான் சார். நடக்கிறது நடக்கட்டும், நல்லதா நடக்கட்டும். இன்னும் ஒரு விஷயம், எங்களோட நாட்டில இருந்து ஒரு செய்தி ஒன்று, முக்கியமான செய்தி ஒன்று. இலங்கைக்கு கடவுளின் கோபம் ஏற்பட்டு விட்டது, உடனடியாக தான தர்மங்களை செய்து நாட்டை காப்பாற்றுங்கள், கடவுள் கொந்தளித்து விட்டார், கடவுளின் சாபம் வந்து விட்டது. என்ன ஜோசியர் யோசிக்கிறீங்களா? வேற யாரு? யாராச்சும் யூஎன்பில இருந்து பேசியிருப்பாங்க. அட கடவுளே, நீங்க ஒரு பெரிய கில்லாடி தானே. வஜீர அபயவர்த்தன் சொல்லி இருக்கிறார் நாட்டுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொரோனா வந்து எல்லாருமே தண்ணியில அந்த முட்டி கழிச்சாங்க. எங்கட பவித்ரா வன்னியராஜனை முட்டி விட்டாங்க. பவித்ரா வன்னியராஜ் இப்ப சத்தம் இல்லையே. இப்ப ரணிலுக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. இந்த ரணில் விக்ரமசிங்க வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க தானே, கைது பண்ணி சிறைக்கு போட்டது, நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து அந்த சீன்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போது ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு ரணிலுக்கு ஆதரவா எல்லாரும் ஒன்று கூடும் போது இவங்க வந்திருந்தாங்க, வன்னியராஜ் வன்னியராஜ் வந்திருந்தாங்க. அவ கேட்டாங்க, என்ன நீங்க வந்து ரணிலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு. ஏன்னா ரணில என்ன கழட்டுனாங்க கடந்த காலங்கள்ல நல்லா தெரியும் வீடியோஸ். ரணில என்ன எப்படி ஏச முடியுமோ பப்ளிக் ஸ்டேஜ்ல அப்படி ஏசினவங்க தான் பவித்ரா வன்னியராஜ். அப்ப ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த அவங்கள இப்ப காணும், இப்ப சத்தம் இல்லை, எங்கேயுமே பேச்சு மூச்சு இல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க முதல் ரணிலுக்கு எதிராக வண்ணாத்தி பூச்சி கதை காய்ச்சவர் மைத்திரிபால சிறிசேன. ஆமா, அதுவும் ராஜபக்சக்கள் இருக்கும் போது, ஸ்டேஜில் இருக்கும் போது, ராஜபக்சக்கள் இருக்கும் போது அந்நேரம் இவர் ஜனாதிபதி. ஆமா ஆமா ஆமா, இவர் ஜனாதிபதி. ஆனா இப்பவும் அதே விதமான ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசு மீது திருப்பி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். ஆமா ஆமா ஆமா, இப்ப இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க போல. இப்ப ரணில்ட கட்சியில இருக்க பலரும் இதை பத்தி பேசுறாங்க, திரும்ப யோசிக்கிறாங்க, அடே நம்ம கட்சியை பத்தி ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, நம்ம தலைவரை பத்தி ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கானுங்க, சொன்னாங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறானுங்க. ஆனா அங்கிட்டு போட்டுவ அதே மாதிரி எஸ்ஜேபி இப்ப இவங்க எல்லாம் தொடர்ந்து தாக்குதல். இன்னைக்கு ஒருத்தர் யாரு, நீங்க அடிக்கடி பேசுற ஒருத்தர் சாணக்கியன் அவர்கள் இதை வன்மையா கண்டிச்சிருக்காரு. எதிர்கட்சியினர் எல்லாம் பிரதமர் ஆரணி அமரசூரி அவர்களை இப்படி தனிப்பட்ட ரீதியில தாக்குறத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு, நீங்க அடிக்கணும் நாங்க அணைப்போம். அவர் சொன்ன அந்த நித்திரியால் எழுப்பி வச்சு கழிச்சு ஒரு ஜனாதிபதி அந்த இப்ப உடனே அனூர சொல்லிருப்பாரு என்ன, இப்ப உடனே சாணக்கியன் அது இருக்கும் சிங்களத்துல சொல்லுங்களேன், சிங்களம் வரல எப்படி கழிச்சிருப்பாரு அனூர, நீங்க அனூரா இப்ப நான் சாணக்கியன் எப்படி கழிப்பீங்க? சாணக்கியன் මොනවා තත්ත්වේ පැටිකලෝ පැත්තේ මොනවා තත්ත්වේ දැන් ජනතාව කොහොමද සපෝට් එකක් ඕනද කොහොමද දැන් වැස්ස කාලකුණේ කොහොමද තියෙන්නේ අපිට கேட்டிருப்பாரு என்ன அப்படி சொல்லிப்பாரு. உடனே சாணக்கியன் அந்த கிரவுண்ட் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்ப என்ன சொல்ல கொஞ்சம் எங்களுக்கு டைம் இல்லாம இருக்குது. ஆனா இந்த டைம்ல வந்து பிரதமரை பற்றி இப்படி கதைக்கிறாங்க, இதை பற்றி நீங்க ஒருக்கா சொல்லணும். ஏன்னா நீங்க இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சியிற ஆள் நீங்க தான். ஏன்னா உங்களோட மாவட்டத்துல இலங்கையில எதிர்கட்சி தலைவர் நீங்க தான். ஏன்னா உங்களோட மாவட்டத்துல எதிர்கட்சி எங்களை தோக்கடிச்சது என்னன்னே இவர் உடனே என்ன செய்திருப்பார். எல்லாம் இப்படித்தானே டில்சான், இந்த ஜனநாயகம் படம் மாதிரி தான், திமுகவும் பிஜேபியும் எதிர்ப்பு, ஆனா விஜய் எதிர்க்க ரெண்டு பேரும் கூட்டு. இப்ப கருணை அமரசூரியோட குற்றச்சாட்டுக்கு அதான் சாணக்கியன் பதில் என்றால், நீங்க எல்லாம் எதிர்த்தாலும் நான் பிரதமரோட நிப்பேன். මේ අවස්ථාවේදී මේ අගමැතිතුමියට විරුද්ධව කාන්තාවකට විරුද්ධව ගෙන යන මඩ ගැසීමේ ඉතා පහත් අන්දමට කරගෙන ව්‍යාපාරය අපි තරයේ හෙලා දකිනවා. We stand in solidarity with the Honorable Prime Minister against the vicious attacks on her personal affairs, and it's unacceptable being especially being the Prime Minister and also being a female politician. We condemn the vicious personal attacks on the Prime Minister, even though we have differences of opinion on her agenda about the education reforms. And මේ අවස්ථාවේදී ඒක කියන්න ඕනේ,
අගමැතිතුමියට මේ දෙන ප්‍රහාර පිළිබඳව විපක්ෂයට වඩා අපි දන්න තරමින් ආණ්ඩු පක්ෂය ඇතුළෙත් අගමැතිතුමියට ප්‍රහාර එල්ල කරන බව අපිට යම් යම් අවස්ථාවල අපිට පෙනී තියෙනවා. ඉතින් ආණ්ඩු අගමැතිතුමියටත් මම මේ අවස්ථාවේදී cautioning I would like to caution her පරිස්සමෙන් ඉන්න අගමැතිතුමියගේ පුටුවට විදින්න බලාගෙන ඉන්න සමහර කට්ටියත් ඔබතුමියට විරුද්ධව මේ කැම්පේන් එක එළිය ගෙන යන බව ඔබතුමිය හිතේ තියාගන්න කියන එකත් මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. இப்ப இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சில வேளை தமிழரசு கட்சி வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாது அல்லது நடுநிலை வைக்கும். ஆனா இப்படி ஒன்று இருக்கு. இப்ப இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தம் இன்னைக்கு எஸ்ஜேபில காவிந்த ஜெயவர்தன் ஒரு கருத்து சொன்னாரு. என்ன சொன்னார் நான் பாருங்க அந்த கதையை. இது நம்பிக்கையில்லா பிரேரணையில நாங்க எப்படி தோத்துருவோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு வாக்கு போட்டு இதை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஆளும் தரப்புல இருக்கு 159 பேர் கையில தான் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிங்க நான் போறேன். எனக்கு இல்ல என்ன இல்ல புரிஞ்சு கதைச்சதா பொய்யாம கதைச்சாரான்னு தெரியல. ஆனா முக்கியமா அவங்க அப்பா கூட அந்த காலத்துல வடமாகாண அபிவிருத்தியை தான் செய்தவர். அவர் உண்மையில மன்னார் பகுதிகள் நிறைய அபிவிருத்தி பணிகள் ஈடுபட்டவர். மன்னார் தேவாலயம் அந்த சர்ச் பகுதிகளில் இன்னமும் இவர் செய்த உதவிகள் எல்லாம் இன்னமும் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன பையனா இருந்தேன் அந்த டைம். அப்ப அந்த டைம்ல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி காவிய ஜெயவர்தனையும் சூப்பர், நல்லா அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. ஆனா என்ன செய்ய அவர் இருக்க சைடு அப்படி இருக்கு. சஜித் பிரேமதாசை கீழே இருக்கு. சாணக்கியம் துணிஞ்சு கலைக்கிறார் தானே சஜித் மாதிரி. சரி அப்ப என் காவிந்தையால பேச முடியாது. என்ன செய்யலாம், ஒரு கட்சி தானே. அவங்களுக்கு மாற்று கொள்கைகள் இல்ல. ஒரு பயணிச்சா ஒரு கட்சியில தான் பயணிப்போம்ங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கனால அவங்க இனி எதுவும் மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இன்னைக்கு அவர் சொன்னது வந்து கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு. எனக்கு யோசனையா இருக்கு. இவர் இப்ப தமிழரசு கட்சியா அல்லது எஸ்ஜேபியா அல்லது ஏகேடியான்னு. சரி, அப்ப அது அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்துல இன்னும் ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கல்டெவ பிரதேச பிரிவின் மல்பெலிகள அலுபத்த கிராமத்தில் இன்னைக்கு காலையில ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. இதுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் உள்ள பிரதான வேலை திட்டமாக இந்த வீடுகள் நிர்மாணிக்கும் ப்ராஜெக்ட் 5M வேலை திட்டத்தை விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததில் ஜனாதிபதி மகிழ்ச்சி அடைவதாக தெரிவிச்சதாரு. ஆனா அதுல இன்னும் ஒன்று சொல்லியிருக்காரு பாக்கல போல. நீங்க என்னன்னு சொன்னால் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்தப் போவதில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்லிமெண்ட்டுக்கு வர போறாரு இப்ப அடுத்தது. கரணிக்கு கல்வி சம்பந்தமான பிரச்சனை முதல் வரக்குள்ள கட்சிக்குள்ளையும் கொஞ்சம் குழப்பம் வரக்குள்ள என்ட்ரி கொடுத்தவர் அனுர. அதுக்கு பிறகு பிரஸ் கான்பரன்ஸ் கரணியை வச்சு கொண்டு விஜிதகர செய்த. இப்ப ரிபில் டு ஸ்ரீலங்கா அந்த டெவலப்மெண்ட் அந்த திட்டத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கல்வி சீர்திருத்தம் உண்மையில கல்வி சீர்திருத்தம் வரவேற்கணும். ஒரு 10 வருடங்களுக்கு ஒரு இலங்கை நடக்கிறது. வெளிநாடுகளை பொறுத்தவரையில அந்த கல்வி சீர்திருத்தம் கல்வி மறுசீரமைப்பு என்பது நடக்கிறது. இப்ப பிரச்சனை வந்து இதுக்குள்ள வந்த அந்த ஒரு அந்த கோடிங் தான். அந்த கோடிங் தான் இஷ்யூ. இப்ப ஜனாதிபதி என்ட்ரி கொடுக்க போறாருண்டா நான் சொன்னது நடக்குது. மறந்துட்டீங்களா? நான் சொன்னேன் வருவாரு வந்து அடிப்பார். எப்படியும் ஒட்டுமொத்த அந்த ஆளுங்கட்சியும் இயங்குறது வந்து அனுர என்ற ஒரு நபர். நிச்சயமா அந்த ஃபேஸ். இப்ப ஒரு காலத்துல யோசிச்சு வச்சது நீங்க அன்னைக்கு சொல்லும் போது நான் யோசிச்சேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தலை டோனி எப்படியோ என்பிபி அரசாங்கத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஒப்பீடு, எப்படி ஒரு வர்ணனை அது. அப்ப கேப்டன் ரிசைன் பண்ணா அணியில கதை முடிஞ்சுட்டானே. அப்படித்தான் இருக்கு நிலைமை. இவரைத்தான் இப்ப கொண்டு நடத்திக்கிட்டு போறாரு. இப்ப இன்னைக்கு ஜனாதிபதி இத வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாருன்னா என்னன்னா 2025ஆம் ஆண்டு இலங்கையின் இலங்கை பொருளாதார ரீதியாக மிகவும் வளமாக இருந்திருக்கு. 2025 இந்த இயர் லாஸ்ட் இயர். அப்போ எல்லா துறைகளிலும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வருடமாக 2025 இந்த அரசாங்கத்துக்கு அமைந்திருக்குது. அதே போல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வரவு செலவு திட்டத்தில் குறைந்தளவான துண்டு விழும் தொகை இந்த பட்ஜெட்ல பதிவாகி இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில தான் டித்வா புயல் ஒரு பேரழுத்தம் இடம்பெற்று பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப பாரிய சேதங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க கைவிட முடியாது. பாதிக்கும் மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அதை நோக்காக கொண்டு பயப்படாம உடனடியா முன்கால் எடுத்து வச்சு
இவரோட நிதி பணம் உதவி நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணதை அவர் சொல்றாரு. அதே மாதிரி 2026 பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 31,000 வீடுகள் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது, நாங்க திட்டமிட்டபடி எல்லாமே செஞ்சுக்கிட்டு போவோம், எல்லாத்துக்கும் வாக்குறுதி அளித்தபடி வீடுகளும் கிடைக்கும், அது இல்லாட்டி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஓகே, என்னடா அனுரகுமாரை பொறுத்தவரையில சொல்ல போனால் இது நாங்க எதிர்பார்ப்பு தானே சார். இந்த நம்புறோம் ஊழல் இடம்பெறான்னு நம்புறோம், அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா எதிர்கட்சிகள் ஊழல் இடம்பெறது, அந்த நிலக்கரி விடயத்துல ஊழல் சொல்லப்படுது. ஆனா இவர்களை பொறுத்தவரையில தாமதம் அல்லது ஒரு என்ன சொல்ல மந்தமான சூழ்நிலை இருக்கும். ஊழல் இடம்பெறான்னு நம்பலாம். அப்படி இடம்பெற்றா நாங்க தான் முதலாவது சார் பேசுறது. அதே ஊழல் இடம்பெற்றா அதான் முதலாவது அடிக்கிறது. இப்போதைக்கு நான் உங்களை சொல்லி வச்சுக்கொள்றேன். நேற்றைக்கு முன்தினம் வந்து டிபி சாணக ராமன் ராஜபக்சே மகன் கொடுத்தவர் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு. ஆனா இது பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு தவிர இன்னமும் போயிட்டு சிஐடிலயோ இல்லாட்டி எஃப்சிஐடிலயோ போயிட்டு முறைப்பாடு செய்யல. இந்த அரசாங்கம் ஒரு ஊழல் செய்ததுன்னு தெரிஞ்சா தகுந்த ஆதாரங்கள் தன்னிடம் இருந்தா போயிட்டு சொல்லலாம், சிஐடில சொல்லலாம், எஃப்சிஐடில சொல்லலாம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கு, விசாரணை இத்தனை விசாரணை ஆணைக்குழு கட்டிருக்கு, உடனடியாக அங்க போயிட்டு ஒரு முறைப்பாடு செஞ்சு விசாரணைகளை ஆரம்பிக்கும்படி சொல்லலாம். ஆனால் பார்லிமெண்ட்ல சொல்றதான் ஆனா கேள்வி எழுப்புது, இது உண்மைக்குமே சொல்றாரா இல்லையா? ஏன்னா ஜனாதிபதி ஒரு நாள் சொல்றாரு, உண்மைகள் எதுவும் இருந்தா நான் உடனடியா போயிட்டு சிஐடிலயோ எங்கேயாச்சும் எஃப்சிஐடிலயோ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுலையோ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் முறைப்பாடு செய்வேன், ஏதாவது பொய் இருந்தா நான் வந்து பார்லிமெண்ட்ல சொல்லுவேன்னு சொன்னாரு. அப்ப சில பேர் கேள்வி வரலாம், அப்ப ஜனாதிபதி சொல்றதும் பொய்யா, பார்லிமெண்ட்ல வந்து நிறைய சொல்றாருன்னு. அப்படி இல்ல, ஒரு சில தெரியும். இல்ல ஏறிட்டு தெரியுமா அந்த பார்லிமெண்ட்ல சொல்றது? பார்லிமெண்டத்துல ஒரு நல்ல விடயம் இருக்கிறேன். நீங்க இலங்கையில என்ன உயர் பதவி, அதாவது உயர் நீதிமன்ற நீதியரசர் நீதிபதி எல்லாரை பற்றியும் நாடாளுமன்றத்துல கதைக்கலாம். சரியா? நாடாளுமன்றத்துல நீங்க எவ்வளவு லிமிட் இல்லாம கதைக்கலாம். அத உங்களோட ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேள்விக்குட்படுத்தலாம். அதே நேரம் அந்த சபை குறிப்புல இருந்து அது ஒரு முரணா இருக்கண்டு எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சிகள் ஒரு கோரிக்கை விடுத்தா சபாநாயகர் அது சம்பந்தமான ஒரு பரிசீலனை செய்து அதாவது கன்சார்ட் எழுதி நீக்கலாம். ஆனா பார்லிமெண்ட்ல காய்க்கிறது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதான் கனவேர் அந்த கதவை பூட்டி பண்ணிட்டு வெள்ளு அது சரி, உண்மைதான். அதனாலதான் நிறைய கதைகள் அடிப்படுது. அப்ப அந்த வழியில தான் டிபி சாணக சொல்றாங்க, என்பிபி அரசாங்கம் அனுரகுமார சேனக தலைமையிலான அரசாங்கம் 1000 கோடி மோசடி ஒன்று செஞ்சிருக்காம். நிலக்கரியில் சம்பந்தமா நிலக்கரியை வச்சு 1000 கோடி மோசடி செய்ய சொன்னாரு. அதான் இப்ப பார்லிமெண்ட்ல சொன்னனால இது வந்து எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இது வந்து அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தா உடனடியா விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஐடிக்கு எஃப்சிஐடிக்கு போயிடலாம். பார்லமெண்டத்துல ஒரு சிறப்பு திருத்த சட்ட மூலம் ஒன்று கொண்டு வரணும் என்று சொன்னால் ஆதாரம் இல்லாம நாடாளுமன்றத்துல கதைக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்புரிமை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு 3 முறைக்கு மேல் ஆதாரம் இல்லாமல் கதைத்தால் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்படும் என்ற ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்தா பார்லமெண்டத்துல. சரி, அதாவது ஒரு விடயம் 2 விடயம் 3 விடயம் 3 விடயத்துக்கு மேல ஒரு போலியான தகவல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்புரிமையை வந்து பாராளுமன்றத்துல சாதாரண பெரும்பான்மை மூலம் நீக்கலாம் என்று ஒரு பிரேரணை கொண்டு வந்தால் எல்லா விடயத்துக்கும் தீர்வு இருக்குது. சபாநாயகர் அல்லது அந்த என்பிபியில இருக்கக்கூடிய தமிழ் பேசுற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல விஜயகராத், பிமல் ரட்நாயக்க, சுனில் கந்துனத்தி, தமிழ் நலிந்த இந்த விடயத்தை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பொய்ய 3 தரத்துக்கு மேல 6வது ஒரு ஆள் நாடாளுமன்றத்துல கூறணும். அவரோட உறுப்புரிமையை வந்து நீக்கிறதுக்கான ஒரு நாடாளுமன்ற திருத்த சட்ட மூலம் கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட இப்ப 189 சீட் இருக்குது, ஒரு சட்ட மூலம் கொண்டு வாங்க. என்னென்ன இப்ப வீக்கா இருக்குதோ அவ்வளவுத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அரசியல் ஃபிட் ஆகும், இன்னும் அரசியல் நல்ல இருக்க முடியும். எதிர்த்தரப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தகுதியான எதிர்த்தரப்பா மாறும். இல்லன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அங்க உட்கார்ந்து எங்க மக்களுடைய பணத்துல சாப்பிட்டு குடிச்சிட்டு அந்த கரண்ட் பில், லைட் பில், ஏசி பில் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து உட்கார்ந்து ஆயா எதிர்த்தரப்பு அரசாங்கத்துக்கு என்ன அடிக்கிறவங்க அடிச்சுட்டு இப்படி போய்கிட்டு இருப்பாங்க. இல்ல அரசாங்கம் சார், ஆளுந்தரப்பு குற்றச்சாட்டினாலும் இது ஒரு சாதாரண ஒரு திருத்த சட்ட மூலம் கொண்டு வந்தா என்னன்னா நாடாளுமன்றம் ஒரு உயர் சபை எத்தனை பிள்ளைகள் பார்த்து கொண்டு எதிர்கால சந்ததியை பார்த்து கொண்டிருக்கிற விடம் என்ன? நீங்க வந்து ஊத்த பேச்சு பேசுறது அது இது எல்லாம் கிட்டது ஒரு என்ன சொல்ற ஒரு உயரிய சபை ஒரு மிகவும் ஒரு மட்டமா நடத்தப்படுது. இந்த சட்ட மூலத்தை யோசிங்க பிமல் ரட்நாயக்க கூட பரவாயில்ல போலாம், இப்ப கூட பரவாயில்லன்னு சொல்லிட முடியாது. ஆனா இதுக்கு முதர்ந்தவங்க எப்பா சபாநாயகருடைய புட்டுவத்துல தண்ணிய ஊத்தி கொச்சிக்கா தூள் தண்ணிய அடிச்சு என்னன்னா குடும்ப பண்ணானுங்கள். ஆனாலும்
இன்னமும் கொஞ்சம் இருக்கு, இன்னமும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களையும் சுத்தம் பண்ணணும். நான் சொல்ற விடயத்தை உடனடியா நாடாளுமன்றம் எப்படி செயற்படணும் என்ற ஒரு கட்டுக்கோப்புண்ட ஒரு திருத்தச் சட்டம் மூலம், ஒரு அவசரமான ஒரு திருத்தச் சட்டம் மூலம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயற்படணும், இப்ப அவங்களுக்கு எப்படி உட போட்டு வரணும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி எப்படி பேசணும், கண்டதையும் பேச இயலாது, கெட்ட வார்த்தை பேசினா என்ன, ஒரு 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 இறுக்கமான நிலைக்கு இந்த நாடாளுமன்றத்தை கொண்டு வரணும். அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமை மீறலண்டா நீங்க ஊத்த பேச்சு பேசுறது தானே உங்களை நாடாளுமன்றத்தில். இதுல உடனடியா சபாநாயகர் நாடாளுமன்றத்துல உயர்மட்டம் இந்த விடயத்துல கவனம் செலுத்தணும். நாங்கள் ஒரு ஊடகவியலாளராக டில்சானும் தமிழரசும் இந்த ஒரு எங்கட பார்வையில இதை சமர்ப்பிக்கிறோம். இது வெகு விரைவில் வந்தது என்று சொன்னால் நாடு சீரா இருக்கு. எஸ்ஜேபில இருந்து ஒருத்தர் பார்லமெண்ட் உறுப்பினர் ஒருவர் ஆளும் தரப்புல இருக்க பெண்கள் சம்பந்தமா, பிரதமர் அரணி உட்பட பெண்கள் சம்பந்தமாக மிகவும் கீழ்த்தரமான ஒரு கதையை கழிச்சிருந்தார் எஸ்ஜேபியில ஒருத்தர். அப்ப அதுக்கு ஆளும் தரப்புல இருக்க பெண் பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, மாற்றப்பட வேண்டிய நிறைய நபர்கள் இருக்காங்க. இது வார்னிங் தான். ஒரு திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரலன்னு சொன்னால் இந்த நாடு இந்த ஒரு உயர் சபை வந்து ஒரு மிகவும் ஒரு அசிங்கத்துக்குரிய இடமா மாறி. சந்திப்போம், போயிட்டு வாங்க. நாளைக்கு திருத்த சட்ட மூலத்துல கவனமா இருங்க. ஆளுந்தரப்பு உடனடியா நாடாளுமன்றத்தில் திருத்த சட்டம் நடக்கணும், நல்ல மாற்றம் நடக்கணும். பாய்.